நமோ நமஹ குருப்யோ நமஹ. 5வது செஷன் அஸ்தாமலக்கியம். இதுதான் லாஸ்ட் செஷன் அஸ்தாமலக்கியத்தோட. இந்த அஸ்தாமலக்கியத்தோட குறிக்கோள் என்னன்னாக்க, நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நிம்மதியாக இருந்தால் தான் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள பணம், புகழ், பேர், ஹெல்த்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அது நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அழகாக பண்ணுவோம். எப்படி ஒரு 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 பணக்காரன் மனிதன் வந்து பிச்சைக்காரனாக அடிக்கும்போது அவனுக்கு தெரியும் நான் பெரிய பணக்காரன்னு, அதனால் அந்த நடிப்பு தொழிலை நன்னா பண்ணுவானோ, அதே மாதிரி நான் வந்து கான்ஷியஸ்னஸ்னு தெரிஞ்சுட்டு இந்த உலக விவகாரங்களில் ஈடுபடலாம். அப்பாவா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, குழந்தையா, அம்மாவா, பேரண்ட்ஸா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனா, பிஸ்னஸ் மேனா, என்ன வேணால் பண்ணலாம். அதுதான் இந்த அஸ்தாமலக்கியத்தோடு. இப்போது நார்மலாக பார்த்தெல்லாம் நம்ம மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சில பேரை வந்து அதை டைரியில் எழுதுவான், சில பேர் டைரியில் எழுத மாட்டான், நம்ம மனசில் இருக்கும். அந்த குறிக்கோளை வந்து நம்ம 4ஆக பிரிக்கலாம் ப்ராடாக. என்னெல்லாம்? பொருள், 2வது இன்பம், 3வது வந்து அறம், 4வது வந்து வீடு பேர். இதை வந்து புருஷார்த்தங்கள் அப்படிம்பாங்க. புருஷர்களால் வேண்டப்படுவதனால அதுக்கு பேர் புருஷார்த்தங்கள் அப்படின்னு. மனிதர்களால் வேண்டப்படுவதனால் புருஷார்த்தம். புருஷேன அர்த்தயத்தே இதி புருஷார்த்தக அப்படிம்பாங்க சான்ஸ்கிரிட்டில். அப்போது இந்த 4 இருக்கு இல்லையா, அப்போது சில மனிதர்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த தனக்கு மனசில் எது ஆசைப்படுறதோ அதை பண்ணிடுவாங்க. மனசில் என்ன தோன்றிடுதோ, எது பிடிக்குமோ அதை பண்ணிடுவாங்க. அது கரெக்டாக தப்பா, நல்லதா கெட்டதா, அறவழியில் பண்ணுறோமோ இல்லையான்னு கிடையாது. அப்படி தான் மனசு, நம்ம பரிணாமே அப்படி தான் ஆயின்ட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்து ஒரு விலங்கு மாதிரி தான் இருக்கும். ஒன்று தோணித்தான் அடி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அது. ஸோ அதை மாதிரி நிலைமையில் உள்ள மனுஷர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா பிராகிருதி புருஷர்கள் அப்படிம்பாங்க. நல்ல கல்ச்சர்டு ஆகாமல் அன்கல்ச்சர்டாக இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, மனசில் தோன்றதை பண்ணிடுவாங்க. தேவைகளை பூர்த்தி கொள்ளிடுவாங்க. அவங்களோட தேவைகள் ரைட்டாக தப்பான்னு எப்படி வேணால் பூர்த்தி பண்ணிட்டுருவாங்க. நல்ல வழியில் பண்ணோமா இல்லையான்லாம் கிடையாது. அப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சம் எவால்வேஷன் ஆகும்போது தன்னோட தேவைகளை திரும்பவும் பூர்த்தி பண்ணிப்பான். ஆனால் கொஞ்சம் அற வழியில் பூர்த்தி பண்ணிப்பான். இங்கே அறம் வந்துடுது. முதல்ல பொருள் இன்பத்துலேருந்து இங்கே அறத்துக்கு வந்துடுறான். அப்புறம் என்ன செய்வான், தனக்கு பிடிக்காதமும் அது வந்து என்னோடய கடமையாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக பண்ண ஆரம்பிப்போம். புரிஞ்சுதா? எனக்கு பிடிக்காட்ட கூட அது என்னோடய கடமையாக இருந்தால் நான் பண்ணித்தான் ஆகணும், அதை பண்ண ஆரம்பிப்பேன். அப்புறம் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் யாருங்கிற எண்ணம் வந்து இதுலேருந்து இந்த திரும்ப திரும்ப பிறக்கிறேன் இறக்கிறேன் அந்த சூழல், இந்த சக்கரத்துலேருந்து வெளியில் வரணுங்கிறது, அந்த முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். அதுக்கு பேர் முமுக்ஷுத்வம். அப்போ முக்தி அடைய வேண்டும் ஆகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பரிமாணிப்போம். ஒரு நல்ல குருவை பார்த்து தேடுவோம், கிடைக்கும் அவனுக்கு. அந்த தேடல் வந்து போதே ஒரு குரு ஒருவர். when the student is ready the teacher will appearங்கிறாங்கல்ல, கரெக்டாக. இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஷன் வர மாதிரி வந்துடும் அது. அப்புறம் அதுக்குள்ள தகுதிகளை வளர்த்துப்பான். தனக்கு தகுதிகள் இருந்தால் தான் டீச்சர் மட்டும் போனால் போகாது. ஒரு நல்ல ஃபிசிக்ஸு சொல்லிக் கொடுக்குறார், ஹை லெவல் ஃபிசிக்ஸு டீச்சர் கிடைச்செடுத்து காலேஜில் போய் உட்காந்துருக்கோம், புரியுமா? அதுக்கு தக்கன இப்போ தொகுதி வரணும்ல. 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேருந்து ஃபிசிக்ஸோட பேசிக் எல்லாம் கற்றுண்டு டெர்மினாலஜிஸ்லாம் கற்றுண்டா தானே புரியும். அப்புறம் அதுலேயே அந்த ஞானத்தில் வந்து அது அடைந்த ஞானத்தோட பலன் அதுலேயே நின்று அதோட பலன் அடைவோம். இப்படி தான் ஒரு நார்மலாக இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம்னாக்கா, கடைசியில் வருது பார்த்தோம்னா இந்த பொருள் இன்பம் அறம் இருக்கு இல்லையா, இது 3 நிலையற்றதுங்கிறது புரிஞ்சுட்டுருவோம். வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். ஓகே. ஆனால் இந்த வீடு முக்தி பேர் இருக்கு இல்லையா, அது நிலையானது. ஏன்னா அது நான் தான், என்னோடய சொரூபம் தாங்கிறத புரிஞ்சுப்போம். அதுக்கு இந்த ஹஸ்தாமலக்கியம் மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய யூஸ் ஆகுது. அப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா என்னன்னாக்கா, நம்ம அந்த கருவழி சித்தரோட ஒரு பாட்டு தான் வருது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. அம்மா வயசில் 10 மாதமாக பிறந்து இந்த ஹியூமன் பர்த் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கிடைச்சோடனே என்ன செஞ்சுட்டான்னாக்கா, கடவுள்கிட்ட வந்து நல்ல புண்ணியம் பண்ணினா தான் அந்த பிறப்பே கிடைக்கும். அதை வேஸ்ட்டு பண்ணிடுவோம். வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். இதை மாதிரி நூல்களெல்லாம் படிச்சுட்டு
நம்ம யாருங்கிறது தெரியணும். அதுதான் இந்த அஸ்தாமலக்கியத்தோடு அல்லது நம்மளுடைய போஸ்டிங்கோடு எல்லாமே குறிக்கோள் அதுதான். ஏன்னா எப்போதுமே புரிஞ்சுக்கணும், எவ்வளவுக்கு எவ்வளவு நான் கற்றுட்டுருக்கேனோ அப்போ தான் தெரியும் எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்ஷான். அவ்வியார் சொன்னது நான் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யணும்னா இந்த மாதிரி படிப்பில் போயிட்டே இருக்கணும். நம்ம திரும்ப 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 டெய்லி நான் சொன்ன மாதிரி இப்போ ரிட்டையர்ட் ஆகிடுத்துனாக்கா ஒரு வாரத்தில் 30-35 மணி நேரம் இந்த மாதிரி நான் யாருங்கிறத படித்து கேட்குறதெல்லாம் டைம் போகணும். இல்லை வேலை பார்த்துட்ருக்கேன்னா அட்லீஸ்ட் டெய்லி 2 ஹவர்ஸ் எப்படியாவது காலையில் எழுந்துரு ராத்திரி படுத்துக்க லேட்டாக போ. இது வேணும். நான் ரிட்டையர் ஆன அப்புறம் தான் கற்றுப்பேங்கிறது கிடையாது. எக்ஸசைஸ் எப்படி நான் ரிட்டையர் ஆன அப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறோமா? இல்லை டெய்லி எக்ஸசைஸ் பண்ண தானே செய்யணும். அதுக்கப்புறம் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி எனக்கு பிடிச்ச முண்டாசு கவிஞரோட ஒரு பாட்டும் எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு தோன்றது. தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த டயம் கிடைக்கிறது ரொம்ப ப்ரீஷியஸ். டயத்தை வீணாக்கக்கூடாது. 5 நிமிஷம் தானே, 10 நிமிஷம்னா அது பழக்கம் ஆயிரும். அந்த 5 நிமிஷத்தோடு நிப்பாட்டினா பழகல, அது 5 நிமிஷம் பழக்கம் ஆயிரும். என்ன சொல்கிறார்? தேடிச்சோறு டெய்லி சாப்பிட்டு சின்ன சின்ன கதைகள், காசிப்பு, வேண்டாத காசிப்பு, ஒருத்தரை பற்றி குத்தம் சொல்கிறது, அவர் இல்லாத போது வேறு யார்கிட்டையாது அப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணி அதுலேயே ஒரு பழக்கம் ஆகி அந்த சம்ஸ்காரங்கள் அதுலேயே பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அந்த பழக்கத்தினால அதை பண்ணிகிட்ருக்கோம். எப்படி ஒரு சிகரெட்டோ தண்ணி குடிக்கிறதோ நல்ல நாளும் பழக்கப்பட்டதுன்னா அதுலேயே போகிறது இல்லையா? அதனால் இப்படியே பேசி 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 மற்றவங்களோட மனசும் வாடுறது, நம்ம மனசும் வாடுறது. அப்புறம் என்ன சொல்கிறான், நிறைய இந்த பேசுகிறதுனால நிறைய பிறர் வாட பல செயல்கள் செய்யுது. மற்றவர்கள் வாடும்படி இதெல்லாம் செயல்கள்லாம் செய்து வயசாகிறது. வயசாகி அப்படியே நான் மாய்ந்து போவேனா அப்படிங்கிறார் பாரதியார். அப்போ நம்ம இதை இந்த மார்க்கம்தான் எல்லாருமே சொல்கிறது உண்மையான மார்க்கம், நிலையான மார்க்கம். அந்த மார்க்கத்தில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஆதிசங்கர் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறார், அஸ்தாமலக்கர் நல்லா ஹெல்ப் பண்ணுறார். அப்புறம் இதுக்கு அப்புறம் நம்ம தோடக்காச்சாரியாரோட தோடகாஷ்டகத்தை எடுத்துக்கலாம். அவரோட பாருங்களேன், அவரும் என்ன சொல்கிறாருன்னு எல்லாருமே தான் சொல்லுவாங்க. முள்ள நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாரும் இந்த பாதையில் பயணித்து எல்லாருக்கு அவங்கவுங்க ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி பயணித்து கண்டிப்பாக முன்னேற்றம் காரணம். நம்ம இருக்கிற லெவலில் ஒரு டைரி எடுத்து வச்சுட்டாங்கன்னா இந்த வருஷத்தில் பிகினிங்கில் எப்படி இருந்தால் அப்புறம் மாதம் என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிறதுங்கிறது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களை சுற்றி உள்ள வாழ்க்கைலாம் சொல்லுவேங்க, உங்கள் ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகிருமே. இப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஃபுல் அட்டென்ஷன் பார்த்து கேட்டோம்னாக்க என்ன ஆகுதுன்னா, அந்த குவாலிட்டி இருக்குது இல்லையா, அந்த பொருள், அந்த மீனிங் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தகுதியை ஏற்படுத்தும். ஒரே விஷயம் கவனிக்காமல் கேட்டாலும் சரி, இன்னொரு அதே விஷயத்தை நல்லா கவனத்தோடு கேட்டால் எவ்வளோ புரிதல்கள் இம்ப்ரூவ் ஆகுது. அது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பே அதோட அந்த எந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுக்குறாங்களோ அதோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே பெட்டர் ஆகிடுது. இப்போ நல்லா புரியுறது, இவர் நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு, நல்லா சொல்லிக்கிறது முன்னையும் கொடுத்துன்னு தான் இருந்தார். இப்போ அட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இதே அட்டென்ஷன் ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட கொடுத்தா கூட அப்படி தான் ஆகும். ஒரு ஆள் பேசும்போது நல்ல அட்டென்ஷனோடு பேசுங்க, அவங்க அவங்களுடைய பேச்சை நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அவங்களுக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் இந்த படிக்கும்போது இதெல்லாம் இந்த பலன்கள்லாம் நம்ம அடைவோம். சரி, இப்போ இந்த வாரம் 13வது வேர்ஸுக்கு போகலாம். சமஸ்தேஷு வஸ்துஷு அனுஸ்யூதம் ஏகம் சமஸ்தானி வஸ்தூனி யம் ந ஸ்பிருஷந்தி வியத்வத் சதா சுத்தம் அச்சஸ்வரூபம் சக நித்திய உபலப்தி ஸ்வரூபக அகமாத்மா. இதுவும் அஸ்தாமலக்கர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எல்லா வஸ்துவிலையும் நான் பெருவேடாகிறேன். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், இல்லை ஆல் பெருவேடிங்கில் நான் எல்லா பெருவேடிங் இருக்கிறதுனால எல்லா வஸ்துவிலையும் இருக்கேன். ஆனால் நான் ஒன்று தான். எப்படி ஒரு ஆகாயம் ஒன்றோ
எல்லா பொருட்கள்லையும் அது பெருவடாக இருக்கோ அதை மாதிரி நான் ஒன்று தான் எல்லா வஸ்துவிலையும் நான் இருக்கேன். ஆனால் ஒரு வஸ்துவும் என்ன தொட முடியாது. ஒரு ஃபயர் இருக்குன்னா அது ஆகாயத்தை எரிச்சிருமா? மழை பெஞ்சால் அது ஆகாயத்தை தண்ணி ஈரமாகிருமா? ஒரு ஃப்ளட்டு வந்தால் ஆகாயத்தை இதாக்கிருமா? தண்ணி ஈரமாக்கிருமா? அதில்லை. அதை மாதிரி நான் வந்து என்னுடைய நித்திய சொரூபம் வந்து ஆத்மா வந்து எல்லா வஸ்துவோடையும் போய் சேர்ந்துருக்கு, காண்டாக்ட் பெருவட் ஆகுது. ஆனால் ஒரு வஸ்துவை என்னை தொட முடியாது. மீன்ஸ் ஐ எம் அசங்கக, ஐ எம் அன்அட்டாச்ட். எப்படி வியத் ஸ்பேஸ் மாதிரி எப்போதும் சுத்தமாக இருப்பேன், க்ளீனாக இருப்பேன், பியூராக இருப்பேன். அதுதான் என்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறார். கடைசி வேர்ஸு 14வது வர்க்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேர்ஸுக்கு 2 பாடப்பேதம் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க இது வந்து இதுவும் அஸ்தாமலகர் தான் சொன்னாங்கங்கிறாங்க. சில பேர் சங்கரகர் சொன்னான்னு சொல்கிறாங்க. அர்த்தத்தை பார்த்துடலாம். யார் சொன்னான்னா நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து அந்த அர்த்தம் நம்மளுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது தான் பார்க்கணும். என்ன சொல்கிறார்? உபாதௌ யதா பேததா சன்மணீனாம் ததா பேததா புத்தி பேதேஷு தே அபி யதா சந்திரிகானாம் ஜலே சஞ்சலத்வம் ததா சஞ்சலத்வம் தவ அபி இக விஷ்ணு. விஷ்ணுனா ஆல் பர்வேடிங். இந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறாக்க, இந்த உபாதி, இந்த உடம்பு மைண்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எப்படின்னா ஒரு கிறிஸ்டலில் வந்து பக்கத்தில் வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை வச்சா சிவப்பாக தெரியும், வேறு ஏதாவது ப்ளூ கலர் திங் வச்சா ப்ளூவாக தெரியும். அப்போ அதுக்கு தக்கன அந்த உபாதிகளுக்கு தக்கன அது பார்க்கும்போது அப்படி தெரியும், ஆனால் உண்மையாலே அப்படி இல்லை. அதை மாதிரி இந்த உபாதினால் இதெல்லாம் உடம்பு மனசெல்லாம் உபாதி தானே. அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆள் கூட டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒவ்வொருத்தரோட புத்திக்கு தகுந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறான். ஆனால் அது நான் இல்லை. முந்தியில் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பருவாடு பண்ணுறேன், ஆனால் ஒன்று நான் டச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஜலம் வந்து அப்படியே ஆடிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சந்தனோட பிம்பம் தெரியாது, அது ஆடுற மாதிரி இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த கான்ஷியஸ்னஸ் ஆடுறது. அப்படி இல்லை. எல்லாரும் பர்வேட் பண்ணிட்டு இருக்கிற நீயும் கான்ஷியஸ்னஸ் வந்து எப்போதுமே நிரந்தரமாக அசங்கமாக ஒன்றுத்தோடையும் டச் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறார். இதோட அவர் முடிச்சுக்கிறார். நம்ம வந்து இதுவரை 14 வேர்ஸ் பார்த்தோம். 14 வேர்ஸில் 2 வேர்ஸ் வந்து ஆதிசங்கரோடு, 12 வேர்ஸ் வந்து அஸ்தாமலக்கரோடு. இது நல்ல திரும்ப படிங்கோ, திரும்ப கேளுங்கோ. யாருக்காவது இதோட டெக்ஸ்ட்டு வேணும்னா சான்ஸ்கிரிட்லேயோ டிரான்ஸ்லேட்டரேஷன்லேயோ என்னை கூப்பிட்டு பேசுங்கோ, அல்லது எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. என்னோடய ப்ரைவேட் விண்டோவில் உங்களுக்கு அனுப்பித்தரேன். இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சிட்டு அட் அப்ராப்ரியேட் டைம் வந்து நம்ம இதுக்கு அடுத்தாப்பில் வந்து தோடகாஷ்டகம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 4 பேரில் 2 பேரை பார்த்துட்டோம். ஸோ ஆத்மீக வாழ்க்கையில் நல்லா பயணிச்சுட்டு அதோட பலன் அடையணும். பலன் வந்து என்ன? ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் ரெக்கவரி பீரியட் ஆஃப் சாரோ ஷுட் கம் டவுன். அது நீங்களே ஃபீல் பண்ணி நீங்களே சொல்லணும். உங்கள் வீட்டில் உங்களை சுற்றத்தில் உள்ளவங்களெல்லாம் சொல்லணும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. அதனால் அவங்களுக்கும் இதனோட பயன் அடைஞ்சு எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த அஸ்தாமலக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்ல நலமோட பலமோடு இருக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.